வைக்க சரி வந்துடுறேன் ஒரு அஞ்சு இது எடுத்து ஒன்று கையில் எடுத்து ஓட்ட வாங்கிட்டு வரேன் சரி வந்துடுறேன் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க. வீடு வீடாக ஓட்டு லிஸ்ட் செக்அப் பண்ண வந்திருக்கிறேன். ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சரி சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சரி ஒரு லேடிஸ் யாராவது தான் பஸ்ஸில் பயணம் பண்ணியிருப்பாங்க. நம்ம 1000 ரூபா பணம் ஓ நம்ம கலைஞர் உரிமை தொகை சரி சரி அந்த திட்டத்தில் யாராவது பயனடைஞ்சிருப்பாங்க. சரி சரி. இந்த மாதிரி வந்து ஓட்டு வந்து இந்த இதுல இல்லாதவங்க இருக்கிறவங்க செக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா யாராவது 18 வயசுக்கு மேல யாராவது இருந்தாங்கன்னா சரி புது வாக்காளர் ஓட்டு ஓ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துறாங்க. சரி சரி. நம்ம ஸ்கூல்ல முகாம்ல கொஞ்சம் சேர்த்து சொல்லிருங்க. எந்த ஸ்கூலு? ஓடக்காடு கேஎன்பிபுரம். ஓ ஓடக்காடு கேஎன்பிபுரம். ஆமாங்க. இதுக்கு முன்னாடி யாராவது இங்க குடியிருந்தாங்க காலி பண்ணிட்டாங்க ஏதோ கொஞ்சம் தகவல் வேணுங்க. சரி அப்படி சொன்னீங்கன்னா பார்த்துக்கலாங்க சார். ஓ அப்படிங்களா? ஆமாங்க. இந்த அட்ரஸ்ல யார் யார் இருக்கிறாங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டுங்க. இது இங்க இடம் மாற்றி போனவங்க சரி அவங்க நம்பர் ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தா கொடுத்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல இடமே இல்ல ஊருக்கே போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு தகவல் சொன்னீங்கன்னா போதுங்க. வீடு வீடா வந்து 18 வயசுக்கு போட்டு சேர்த்திட்டு இருக்காங்க. ஆமாங்க. இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில ஏதாவது உங்களுக்கு குறை இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். நான் 3 தலைமுறையாக வாக்களிச்சுட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நான் அடுத்து என் புள்ள வர போகிறான். ஆனால் பார்த்தோம்னாக்கா எனக்கு இந்த இந்த வீட்டிலாம் தங்கியிருக்கிறேன். மயில்சாமி கவுண்டர் 2 வருஷமாக வாடகை வாங்காமல் கொடுத்துருக்காரு. ஆடிட்டருக்கு பீஸு ஐடி ஃபைல் பண்ண 4 வருஷமாக பீஸு கொடுக்கல. அவர் இந்த வருஷம் ஐடி பண்ணலன்ட்டாரு. ஆனால் பார்த்தோம்னா இந்த கணக்கெடுப்பில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா எனக்கு நான் ஐடி கட்டுறதுனால எனக்கு வருமானம் அதிகமாகுதுன்னு இந்த 1000 ரூபா கொடுக்கவே இல்லை. எனக்கு 1000 ரூபாய் எல்லாம் மாந்த சொல்லிக்கிறாங்க. நீங்க நம்ம கட்சிக்காரர் கண்டிப்பா 1000 ரூபாய்க்கு முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு கண்டிப்பா 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லிக்கிறார். சின்னவர் சொல்லியிருக்காரா? பெரியவர் கொடுக்கலையா? இல்ல கண்டிப்பா இந்த முறை எல்லா ரேஷன் கார்டுக்கு கொடுக்கறதா உத்தரவு பண்ணிக்கிறாங்க. ஓ இது மாற்று கட்சி ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கட்சிக்கார எனக்கே இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சுங்க. அங்கே பாருங்க வெறும் சோத்தை ஆக்கி கடையில் குழம்பு வாங்கி சாப்பிட்ற இந்த மாதிரி சூழலை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நமக்கு 1000 ரூபா பார்த்தோம்னா இனிமேல் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கணும். கஞ்சிக்கு வழி இல்லாத நமக்கு வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கணும் ஒரு தப்பான கணக்கெடுப்பு.